அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம காய் அடிக்கடி செய்யும்போது ஒரே மாதிரி செய்யக்கூடாது, மாற்றி செய்யணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் 1/2 கிலோ காய். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாமே போட்டு பொரிச்சதும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு இப்போ இது 1/2 கிலோ கோவக்காய்ங்க. இந்த கோவக்காயை கட் பண்ணி நான் இப்போ கிளறி விட மாட்டேன், அப்படி பரவலாக பரப்பி விட்டுட்டு அது மேலே உப்பும் நமக்கு தேவையான காரம் கலந்து அரைச்ச நான் பொடி தான் போட்டுருக்குறேன். தனி வத்தல் பொடி போட்டால் ரொம்ப காரமாகும் அப்படின்னு நான் கலந்து அரைச்ச பொடி தான் போட்டிருக்கேன். இந்த காரமும் உப்பும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ எங்கள் வீட்டு தேவைக்கு நான் அதை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுடணுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இந்த எல்லாமே போட்டதும் சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து கிளறி விட்டிங்கன்னா இந்த கோவக்காயில் ஒரு தண்ணி சத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேயே இந்த ஸ்டீம்லேயே அப்படியே வேகும். சிம்லேயே வைக்கும்போது ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் கனமான சட்டியாக வச்சுருங்க. அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று போல் கிளறி அந்த மசாலா ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு திரும்பவும் மூடியை போட்டு மூடிடுங்க. அப்போ இந்த காய் கொஞ்சம் பாதி முக்கால்வாசி வெந்துருங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா அது மேலே தக்காளி, சின்ன சின்ன தக்காளி தான், 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே வெட்டி இதையும் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுங்க. இப்போயும் நான் கிளற மாட்டேன், அப்படியே மூடியை போட்டு மூடிடணும். இப்போ இந்த காரம் வந்து ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டு அதை அப்படியே பரப்பி விட்டுட்டு மேலே மூடியை போட்டு சிம்மில் இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா இந்த தக்காளியோட ஜூஸு, அந்த வெங்காயத்தோட ஜூஸ் எல்லாம் திரும்ப கீழே இறங்கி அந்த ஆவியில் வேகும். அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கருவேப்பிலை மல்லி செடி போடணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்கு வந்து இப்போ அதிகமாக இருக்குது, அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னா நானும் ஒன்று சட்னியில் போட்டுருவேன், இல்லைன்னா இந்த மாதிரி காய்கறி மேலே தூவி விட்டு கிளறி விட்டுருவேன். அப்புறம் இந்த மாதிரி கிளறி நம்ம சிம்லேயே வச்சு மூடியை போட்டு ஆவிலே வேக வச்சிடலாங்க. அந்த நம்ம ஊற்றின எண்ணெயை போட்டு தண்ணியெலாம் தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். முன்னாடி வந்து நான் குக்கரில் வேக வச்சு தாளிச்சிருப்பேன், அதையுமே நான் ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது பின் பண்ணி விட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரியும் செய்யலாம். இது வந்து தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.